டயானாவின் நகைகள் பொதுமக்களின் பார்வைக்காக லண்டன் மியூசியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பாத்தியா சேட்டு, டயானா நகை எல்லாத்தையும் மியூசியத்துல வச்சுக்கிறாங்க. டேய், டயானா புருஷன் உன்ன மாதிரி குடிகாரனா இருந்தானா நகையை மியூசியத்தில் வச்சிருக்க மாட்டாங்க, சேட்டுகள்லாம் அடகு வச்சிருப்பாங்க. வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸை பத்தி பேசுற? போ போ, எவ்வளவு பெரிய பிசினஸ் விஷயமா வந்திருக்கிற. வணக்கம் சேட்டு. என்ன சேட்டு, இந்த ரயில்வே கேண்டீன்லாம் டம்ளர் தொலைஞ்சு போகாம இருக்க சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி கண்ணாடி தொலைஞ்சு போகாம இருக்க செயின் கட்டி வச்சிருக்கிறியா? ஆமா, எங்க பையனை காணோம்? இல்லப்பா, கொளத்தூர்ல படா கடை வச்சு குடுத்துருக்கேன். பரோட்டா கடையா? பெரிய கடைப்பா. ஓ, பெரிய கடையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த சேட்டாவது ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு கராத்தே மாஸ்டர், அட்லீஸ்ட் ஒரு பிடி மாஸ்டர் ஆயிருக்கீங்களா? சப்ளாங்கால் போட்டு வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அதானே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கலான்னு இன்ட்ரெஸ்ட். ஏய், இப்போ எதுக்கு வந்த? உன் மொபைல் வாங்க தானே? இந்தா 300 கொடுத்து எடுத்துட்டு போ. அதெல்லாம் நான் மூட்டை வரல சேடு. சேடு, நீ இந்த ஆட்டோக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்றல, எனக்கு ஒரே ஒரு குட்டியை நான் வாங்கி கூட. எப்படியாவது மாசம் மாசம் டியூ கட்டி கடன் அடைச்சிடுறேன். இன்ஷியல் அமௌண்ட் கட்ட 50,000 வச்சிருக்கிறியா? முன் பண்ணணும்னு மூஞ்சி எப்படி முன்னாடி வந்து பத்தியா? இனிஷியல் அமௌண்ட் தான் நான் ஏன் உன்னை தேடி வரேன், அதையும் நீயே கட்டி எடுத்து கொடுத்துரு, மொத்தமாக நான் கடன் அடைச்சிடுறேன். சுபார் சக்தி, காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே, அதுதான் உங்ககிட்ட வந்துருக்கிறேன். இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்கோ. எந்திரிச்சு வெளியே வா சொல்கிறேன், சிரிச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கோ. கோச்சிக்காத சேடு, உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே தெரியும், உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த ஒரே ஒரு தடவை எப்படியாவது வாங்கி கொடு சேடு. சுபார் சக்தி, வளவலன்னு பேசாத. உனக்குன்னு யார் கிடையாது, நீ ஒரு அண்ணாத. உன்னை நம்பி இன்ஷியலும் கொடுக்க முடியாது, லோனும் கொடுக்க முடியாது. தயவு செய்து கிளம்புப்பா. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதுப்பா, கிளம்புப்பா. हेलो, हाँ बोलो भाई. आ रहा हूँ. हाँ बस आ रहा हूँ. டேய் சக்தி, ஏண்டா வீட்டை கூட பூட்டாம இங்க மொட்டை மாடியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வேலைக்கு வருதுன்னாங்க, சரி அதான் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். டேய், பின்ன என்ன மாமா, குட்டி என்னோட வந்தாதான் வேலைன்னு சொல்லிட்டான் அந்த குப்பை குமரேசன். யாரா அவன் தான் என் ஓனர். அவனை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை மாமா. அவங்க அப்பா அவனுக்கு வாட்டர் பிளான்ட் கம்பெனி வச்சு கொடுத்துருக்காரு, அவன் பேசுகிறான். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஒரு வாட்டர் பாயிண்ட் வாங்கத்தோட காசு வச்சுட்டு போலையே, ஒரே வெறுப்பாக இருக்குது மாமா. டேய் சக்தி, நில்றா. இப்போ என்ன ஆகி போச்சு? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஆமாம், நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, என்னை கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு கனடா கூப்பிட்றாங்க. பொறுக்கியாக வளர்த்துருந்தா கூட ரவுடி தனம் பண்ணி பொழைச்சிக்கலாம், ஒழுக்கமாக வளர்த்துட்டு போயிட்டாங்க. காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல மாமா. போய் கடன் கேட்டா நீ அண்ணக்காவடி அனாதன்னு சொல்கிற மாமா அந்த சேட்டு. உன்னை எவன்டா சொன்னது அண்ணா காவடின்னு? உனக்கும் சொத்து இருக்குடா. நானே டென்ஷனில் இருக்கேன், காமெடி பண்ணிட்டு நீ இருக்கேன். நம்ப மாட்டேன், ஒரு நிமிஷம் இரு. இந்தா மாமா, அரவங்காட்டில் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக 5 ஏக்கரா இருக்கு மாமா. 5 ஏக்கரா மாமா. இந்த இடத்த வித்தன்னு வச்சுக்க, நான் லோனே இல்லாமல் குட்டியை வாங்கிடுவோம் மாமா. டேய், இது உனக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரல, நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஏன் மாமா, சைக்கிள் ஓட்டி என் முட்டி 3 ரூபா சோப்பு மாதிரி தேஞ்சு போய் கிடக்குது. இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது. எங்கள் அப்பா சொத்தை விற்று நான் குட்டியான வாங்க போகிறேன், உனக்கு என்ன அப்ஜெக்ஷனு? டேய், அங்க ஏதோ உனக்கு பரம்பரை பகை இருக்கு, அதனால நீ அங்க போனா உன் உயிருக்கே ஆபத்துன்னு தான் உங்க அம்மா அந்த நிலத்தை கூட விற்காம உன்னை வீட்டு வேலை பார்த்து காப்பாத்திருக்காடா. சும்மா இருங்க மாமா, உலகம் போகிற ஸ்பீடில் பாத்ரூம் போயிட்டு லைட்டே ஆஃப் பண்ண மறந்துடுறானுங்க. 27 வருஷம் பகையை ஞாபகம் வச்சுட்டு என்ன பழி வாங்க போறாங்களா? அதுவும் இல்லாமல் என் முகத்தை பாருங்க, இந்த முகத்தை போய் யாராவது பழி வாங்குவாங்களா? இந்த மூஞ்ச போய் யாராவது அடிப்பாங்களா? என்ன மாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் போய் கண்டிப்பா இந்த நான் சொல்றத கேளு. வேணாடா, உன்னை என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்கடா. டேய், பத்திரத்தை குடுறா சக்தி, சொல்றத கேளுடா. டேய் சக்தி, பொறுக்கிங்க. நோ பேபி, பட் கன்ஃபார்மா? சூப்பர் மச்சான். பா 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 பா, ரியலி சூப்பர் மச்சான். சார் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? இல்லை, இது என்னுடைய சீட்டு. அதுக்கு இல்லை, என் சீட்டை நான் தானே சார் உட்காரணும். மச்சான் கொஞ்சம் எந்திரி. எங்க உன் சீட்டுன்னா உன் பேரே காணோம். நல்ல கலரா டீசெண்டா இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன கலாய்கிறியா? இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியா? போ.
மேல இடிச்சிங்கயா வா என்ன மேன் என் தொட மேல ஷூ எல்லாம் வைக்கிற? உன் தொடன்னு சொல்ற தொடையில உன் பேர் ஏய், எதுக்கு வேண்டாம் வேண்டாம் அவுக்காத, நான் ஜெட்டி போடல. டேய் குளிக்கும் போது தான் ஜெட்டி போடாம இருப்பாங்க என்னடா டிராவலிங் அப்போ ஜெட்டி போடாம வந்திருக்க மச்சான் இவனை ஏதாவது பண்ணண்டா. மச்சான் ராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். நீ ஆள் தெரியாம மோதிட்ட. என் ஃப்ரெண்ட் ராஜ் வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி. ஏய் கொஞ்ச நேரத்துல காலி ஆகிறதுக்கு நானா சூடா போட்ட பகோடாவா யார்மா இது ராஜி அவன் வெறுப்பேத்தர்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுவேன். அவன் கிண்டல் பண்றதுல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓஹோ அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். ஆஹா சீதா ராஜ் ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான் இவர் தானா ஹாய் ராஜ். So, how are you? நாட் ஃபைன் மச்சான். ஏண்டா மச்சான் எங்களை அவன் கலாஸ்டா மச்சான். கலா சி டானா ஏய் கார சாப்பிட்டு கண்ணுல தண்ணி வந்து நீ பார்த்திருப்ப. கலாய்ச்சி கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பார்த்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா. இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவான். ட்ரெயின் மூவ் ஆகட்டும், ஒரு 10 மணி நேரம் வச்சு செய்வோம். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. Come on மச்சான், come on மச்சான், come on மச்சான், come on மச்சான், come on மச்சான். ஐயோ சாரிங்க அடி எதுவும் படல. அதெல்லாம் பட்டு இருக்கும். ஹீரோ வச்ச காட்டிக்க மாட்டாரு இல்லையா ஹீரோ? Hey, Raj scoring. Hey, Raj. See our hero. Rolling hero. ஏய் அவனை சிரிக்க வேணாம் சொல்றான் அசிங்கமா இருக்கு நீ அசிய பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவான் மச்சான். இப்போ சொல்ல வேண்டாம், ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். See மிஸ்டர் ஹீரோ, இவங்கள ட்ரெயின்ல ஏத்தணும்னா எதுக்கு இப்படி பப்பூன் வேலையெல்லாம் பண்ணணும்? செயினை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிக்க போகுது இல்லையா? சார் செயினை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிற்குன்றது எனக்கும் தெரியும் ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு 2500 ரூபாய் ஸ்மார்ட் ட்ரெயின் கொடு. சம்சே சார் கொஞ்சம் கால் எடுத்துங்க. லேடிஸ் வராங்க. சம்சே லேடிஸ் சம்சே லேடிஸ் சம்சே லேடிஸ் சார் லேடிஸ் கொடுங்க என்ன கண்ணு? பூனை கண்ணு சமோசா வைக்கிறோம் டியூன்ல ஏன் லேடிஸ் லேடிஸ்னு கத்திட்டு வர கன்ஃபியூஷன்ல எவனா மாத்தி கேட்டானா உன் நல்லதான் சொல்றேன் போ சார் சம்சே. இது என்ன மேட் இன் ஜெர்மனியா? இது முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையா? இதாச்சி சார் கொஞ்சம் இரு கண்ணு. ஏய் எங்க கீழே கிடக்கிறது எடுக்க போறியா? கட்டின போட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுறா.
ஹே ராஜ், சமோசாக்காரனை வச்சு அவன் ஸ்கோர் பண்றான். ஏய் கூல் படி, சப்போட்டா விக்கிறவன் வருவான், நான் ஸ்கோர் பண்றேன். டேய் ஆ? சப்போட்டா இப்போ சீசனே இல்லடா. No loser, no loser, no loser, no loser, no loser, no loser. நம்மளே வரைகிறாங்க. சோப்பு இல்லைன்னு மூஞ்சிக்கு ஷாம்பு போட்டோம், அதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டா? ஏய் மச்சான் சீடா. ஹீரோ ஹீரோ சே ஹீரோ. என்ன ஹீரோ விதவிதமா போஸ் கொடுத்தா, இப்படி கொடுத்தா அப்படி கொடுத்தா அப்படி எல்லாம் கொடுத்தா. ஹே டியூட், இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ஷாங் போடுறா ப்ளீஸ். ஐ வாண்ட் ஷாங். பாருங்க 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 ஹீரோ பாருங்க. பாருங்க பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா? குரங்கு 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 ட்ரெயினை விட்டு மேடம் சூப்பர் பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் பிச்சு போட்டுட்டு செம்ம கலாய் போ. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரைஞ்சது. ஏங்க நான் உங்களை வரைய சொன்னா ஏங்க இப்படி எல்லாமே அசிங்கப்படுத்துறீங்க? நான் உங்களை வரையலங்க, அங்க பாருங்க. ஏங்க நீங்க அதை தான் வரைஞ்சிங்களா? இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. உங்களை சொல்லல. இவர் கம்முனு இருக்க. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா? இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன என்ன கலாட்டா பண்ணிச்சு தெரியுங்களா? சாரிங்க, இப்போ கோவம் இல்லையே. இல்லைங்க. ஐம் வானிதி. ஹலோ, ஐ எம் சக்திங்க. பை தி வே ஐ ஆம். இந்த குப்பையை வெளியே போட்டுரு, நீங்க வாங்க. ஹே ராஜ், இன்னொரு தாட்டி அசிங்கப்பட்ட ஹேட்ரிக் ராஜ், விட்டுறாத. எஸ் ராஜ். நீங்க அரவங்காடா? அரவங்காடு தான். உங்களுக்கு அங்க என்ன வேலை? எங்க லேண்ட் ஒன்று சேல் பண்ணோம், அதுக்காக போயிட்டு இருக்கேன். எல்லை. ஏங்க இளநீ சாப்பிட்றீங்களா? சரி. ஏம்பா இளநீ ஒன்று விட்டு. கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? இதை குடிச்சு தான் வளகாப்பு பண்ற மாதிரி உன் வயிறு வீங்கி போயிருக்கு. இதுல எங்களுக்கு வேறையா? போ, வாய் வீங்கிட்டு போ. டைம் பாஸ். என்ன டைம் பாஸா? ஆமா, உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. இனிமே நான் உங்களை டைம் பாஸ் தான் கூப்பிட போறேன். ஏய் என்ன சார்? ஸ்டாப் போடாத. ஏன்? ஏங்க இதெல்லாம் 4 பேர் நாதஸ்வரம் வாச்சு கீழே போடுவானுங்க, அதையே கழுவி மறுபடியும் நமக்கு கொடுப்பானுங்க. இது தெரியாம ஸ்டைல் நினைச்சே இதுல குடிச்சு நிறைய பேர் வாயில வச்ச பொண்ணோட சுத்துவானுங்க. எடுத்துட்டு வாப்பா. சார் சீக்கிரம் காசு கொடு சார், வண்டி கிளம்புது. எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபாயா? ஆமா. அதிக ரேட்டுக்கா விற்கிற? குடு சார். கொஞ்சம் தூரம் ஓடி வந்து வாங்கிக்கோ, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். இந்தா போ. ஆளப்பாரு சாவடிக்கிறதுக்கு வரானுங்க. சை. டிராவலிங் டைம்ல இளநீ ரொம்ப நல்லதுங்க. எப்பவுமே ஸ்மால் சைஸ் இளநீ வாங்குவேன், இது எக்ஸ்ட்ரா லார்ஜ் நினைக்கிறேன். இப்போ வந்துடும். ஸ்டார் வேணாம்னு சொன்ன சயின்டிஸ்ட பாரு மச்சான்.
ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? கீழாப்புல இழுத்தா வந்துட போகுது. உன் பர்ஃபார்மன்ஸை நீ பாடுறா. மச்சான், ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நைட்டு ஹாஸ்பிட்டல்ல 4 டாக்டருங்க ஒரு பேஷண்டோட மூளை எடுத்து வெளியில வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க மச்சான். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் வந்த உடனே பார்த்தா மூளை மட்டும் இருந்தது மச்சான். ஆளக்காரன்டா. அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? தோ இங்க இருக்கா மச்சான். சூப்பர் மச்சான், பஞ்சு மச்சான், பஞ்சு மச்சான். இப்படி நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா வந்துடுவேன்னு. சாப்பிடுங்க. மூல கதை. எக்ஸ்கியூஸ் மீ. He is coming here, Raj. ஏய் கைஸ் வாட்ஸ் அப்? என்ன சார் ராம்கி படத்தில் வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஏன் சார் என்ன மட்டும் பட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்னை பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆபனன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். நாங்க லோக்கல். ஏண்டா பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி. நீ எல்லாம் லோக்கலா? என்னது டாவா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு. 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்டு சட்டைன்னு சொல்லு. யாரு லேடிஸ்க்கு? நான் வா நீ வா. ஏய் என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? வா உட்கார். உட்கார் வா, ரிலாக்ஸ் வா உட்கார். இல்ல வேணாம் எழுந்து. நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? டைம் பாஸ். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட்டுற கூடாதுங்க. அப்புறம் நம்ம மேல இருக்கிற பயம் போயிடும். இதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. ராஜ். ஏய் ராஜ், உன்னை கூப்பிடுறான். ஜிம்பிடி தலையன் வந்தலேருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க. ராஜ். அவன் திரும்ப மாட்டான். ஒரு பொண்ணு கூப்பிட்டு திரும்ப முடியாம பண்ணிட்டானே. ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. ராஜே அழகா கண்ணீரெல்லாம் வருது. அவனுக்கு போன போடுறா. ஏய் போடுறா. அப்பதான் அவனுக்கு நம்ம யாருன்னு தெரியும். சொல்லு. ட்ரெயின்ல ஒருத்தன் எங்களை கலாய்ச்சிட்டான். கூட ராஜ் இல்ல? அவன் கலாய்ச்சதே ராஜதான். இப்ப ராஜ் என்ன பண்றான்? அவன் ஷூலெஸ் கட்டுற மாதிரி கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருக்கான். போட்டோ யாருது சார்? அவனுடைய போட்டோ. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. போன பொங்கலுக்கு நானு, இந்த சம்மருக்கு நீங்களா? சாகுடா. என்னடா பாக்குறீங்க? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஐயோ ஹாஸ்பிடல்ல வேணாங்க. என்னால இது கொஞ்சம் நகர முடியலங்க, வலிக்குதுங்க. கொஞ்சம் விலகி போங்க. டேய் நீ போய் பலக எடுங்க. சீக்கிரம் போ. ஐயோ இங்க வலிக்குதா? தொடாதீங்க. ரத்த காயம் எதுவும் இல்ல. பிசியோதெரபி பண்ணா சரியாயிடும். சீக்கிரம் வா. அப்படி ஏறி படுங்க. ஐயோ என்னால வெளியில வர முடியாதுங்க. உள்ள கூட்டிட்டு போறது தாங்க சொல்றேன். புடி மெதுவா தூக்கு. அப்படி போங்க, மேல போங்க. மெதுவா.
மெதுவா பெட்ல படுக்க வைங்க அப்படியே. பாத்து. ஐயோ பொறுமையா. ஆமா இப்ப எப்படி இருக்கு? நீர் என்ன தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் குழந்தை கொஞ்சம் ஃப்ரீ விடு. சரிங்க. அத்தை போய் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வாங்க. சரிப்பா வீட்டுக்கு வந்து அப்படியா வலிக்குதா? இப்ப மாமா என்னாச்சு மாமா? போன்ல எதுவும் கிராக் இல்ல, மஸ்குலர் அப்ரேஷனும் இல்ல. ஐயோ அம்மா. ஒருவேளை லம்பா ரீஜன்ல அடிபட்டு இருக்குமோ? அடிபட்டா? அப்படி அடிபட்டு இருந்தா முதுல இருந்து பிரெயினுக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டு லென்த்தா ஒரு கொட்டாய் வரா மாதிரி ஒரு தும்பல் வரும். மாமா அங்க பாருங்க மாமா. கன்ஃபார்ம் அதேதான். அதானா? நீ வெளில வா சொல்றேன். சக்தி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுங்க. வா. அம்மா. ஐயோ அம்மா. என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? ஏய் சிப்போ குப்ளி வாயா. நம்ம முருகன் இருக்கான்ல, அவ பொழிஞ்சாலும் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. யாருறாங்க? தண்ணி எடுத்துட்டு வா. இந்த கொண்டாருண்ணே. பீடி வச்சிருக்கியா? இல்லப்பா. கொடிய நாட்டி கிட்டாரு மச்சான் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு. நீங்க வீட்டுக்கு வாங்க விஷயம் இருக்கு, அங்க பூசையன் தோசையன் நிறைய இருக்கு. மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான் மட்டும் சொல்லல மாட்டுனாடா இவன் நிலைமைய பாருடா. மாட்டிக்கிட்டான் நல்லா மாட்டிக்கிட்டான். ஆமா
டைம் பாஸ் என்னாச்சு? ஆமா உங்க முதுகு வலி ஐயோ மறந்துட்டேன்ல. என்ன? சரியாயிடுச்சுன்னு சொல்ல மறந்துட்டேங்க. எப்படி? நேத்து நைட்டு கோவிந்தா போற மாதிரி ஒரு கனவு. கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்தானா சரியாயிடுச்சுங்க. அப்ப நிலத்தை பார்க்க போலாமாப்பா? ஐயா இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாருங்களே. அவர் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாரு. வா போலாம். என் பேகு குளிச்சுட்டு வந்துடுறேங்க. பூ கொடுத்துட்டு போயிட்டாரா? நீ எப்ப புள்ள சொல்ல போற? வெக்கத்தை பாரு போடி. இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. சாந்தி அடையும். அந்த ரத்தனவேலு குடும்பத்தை கொல்லாம ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? டேய் சிங்கராயா, அந்த ரத்தனவேலு குடும்பத்தை எப்படா விட்டு சாய்க்க போற? அது கூடிய சீக்கிரமே நடக்கும் மாமா. நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே பதேனாப்னோதி சர்வம் ஜஜத் யோவிதாம் பிரம்மணோ வேதாமிருதேனாம் பிரதாம் பரம் தத்கீர்த்தம் பிரஜாந்ததோஹம் ஆதித்யாய சோமாஜ மங்களாஜ பதாஜதாம் குரு சுக்ர சனிபட்ச ராகவே நாராயண தேவதாப்யோ ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஓம் தர்மாத்ரமாபோ ஞானாத்ரமாபோ வைராக்யாத்ரமாபோ ஐஸ்வர்யாத்ரமாஹாம் பிரஜம்பகம் யஜாமஹே சுகந்தம் பட்சவர்தனம் ராஜா எங்க அப்பா குரல் மாதிரில. ராஜா நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத. ஏய் மசுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ஏய் மசுக்குட்டி. மாமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன மொசக்குட்டின்னு கூப்பிடாதீங்கன்னு. ஏமா ராஜா எங்க? இதோ இருக்காரே. ஹலோ, நான் சொல்ல 2 பேரும் இங்க தான் ஒண்ணா இருப்பாங்கன்னு. ஏ ராசாத்தி. டேய் எப்படா அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டி வர போற? நீங்களும் அத்தையும் தான் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க. மாமா அத பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் பேரம் பேத்தி எடுத்து ஜாலியா இருக்கிறாங்க. நான் எப்ப அதெல்லாம் அனுபவிக்கிறது? ஊர்ல இருந்து வந்தோடனே நான் எங்க இருக்கேன்னு கரெக்டா மாப்பு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? போங்க போய் யார வேலையை பாருங்க. இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடு. எனக்கு டேய் தம்பி கொஞ்சம் எழுந்து பின்னாடி போய் உட்காருங்க. மாமா பின்னாடி போய் உட்காருங்க. டேய் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்டா. சொல்றேனே பின்னாடி போய் உட்காரு. மாமா சொன்னா புரியாது, போய் பின்னாடி உட்காருங்க. இந்த தாங்குறானுங்க புரியலையே. டேய் யாரு அவன்? எனக்கு என்னங்க அவனை தெரியும்? பின்னாடி போய் உட்கார சொன்னா தர்மா பையன் என்ன பின்னாடி போக சொல்றான்? ஏய் அவன் என்ன என்னோட முக்கியமா போயிட்டானா? எனக்கு இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சவனுங்க. டேய் டேய் இங்க வர. இவன் பார் கரெக்டா சொல்லுவான். அந்த கட்டம் போட்டு சட்டை அங்கிள் யார் ராஜா? அவர்தான் மெட்ராஸ் அங்கிள், வானதியோட ஃப்ரெண்ட். ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறான். மார்ஜஜந்தாம் இந்தாங்க காக்காய்க்கு எத்துமே பிண்டத்தை வச்சுட்டு வாங்க. தம்பி உள்ள எங்க போறேன்? வெளியே போய் காக்காய்க்கு வச்சுட்டு வாங்க. நாழி ஆகுறது, சீக்கிரமா போங்க. சொல்றாருல அப்ப காக்கா வச்சுட்டோப்பா. நீயே காக்கா மாதிரி தான் இருக்க. நீங்களே சாப்பிடு.
வீச்சர் வாழ விசிட்டிங் கார்டு மாதிரி காட்டுறீங்க. தம்பி சீக்கிரமா போங்க. காக்கா மொட்டை மாடிக்கும் வரும். கத்தாதீங்க, காக்கா பறந்து. எக்ஸாம்னா ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்க? 40 பசங்க உட்கார்ந்து டைம் பாஸ். என்னது? சாரிங்க, பாதி கை தொடச்சிட்டேன், மீதி கை தொடச்சிடுறேன். ஏய் நேடி முந்தாடி புடிச்சு விளையாடுங்கிறான். எனக்கு பிறந்த மூதேவி எங்க? உங்களுக்கு தானே பிறந்தான், உங்களை மாதிரி தான் இருப்பான். மூஞ்சிலே குத்துறேன் பாரு. போயா தள்ளாதிரி. பேசு, போ போ. சாரிங்க. ஏய் நம்ம பையன் யாரு? டாக்டர். நம்ம பையனுக்கு யார பேசி முடிச்சிருக்கோம்? என் அண்ணன் பொண்ணு வானதிக்கு. எவனாவது குறுக்க வந்தானா காலி பண்ணிர மாட்டீங்க. எடுத்து சொல்லு. எல்லாம் புரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம ஆவாஸ் இழுச்ச